அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தலைமைச் செயலக வளாகத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். அது குறித்து நம்முடைய முன்னாள் அமைச்சர், மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் காமராஜ் அவர்களும் 10 ஆண்டு காலம் இந்த துறையில் நம்முடைய கூட்டுறவுத்துறை தேர்தலை ஒரு தனி அமைப்பாக அம்மாவுடைய வழிகாட்டுதலோடு, புரட்சித் தலைவர் எடப்பாடியோட வழிகாட்டுதலோடு நடத்தி காட்டி முத்திரை பதித்து மக்களிடத்தில் மிகப்பெரிய நற்பெயரை பெற்றிருக்கிற அம்மாவுடைய அரசுக்கு அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து கொறடா அவருடைய தலைமையில் எழுந்து தொடர்ந்து போராடி, ஏற்கனவே இந்த மானிய கோரிக்கை துவங்குவதற்கு முன்னாடி இந்த பிரச்சனை குறித்து அண்ணன் கொடரா வேலுமணி அண்ணன் அவர்கள் இந்த மாதிரி நீங்கள் எதிர்கட்சியை தொடர்ந்து பேசுவதற்கு அனுமதி இல்லாமல் ஜனநாயகத்தை நீங்கள் காக்க தவறுறீங்கன்றதை சுட்டி காட்டினாங்க. அதன் அடிப்படையில் நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களுக்கும் காமராஜ் அவர்களுக்கும் அவர்களை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எழுந்து போராடுகிற போது தொடர்ந்து சபாநாயகர் மறுத்து வந்தார்கள். கடைசியில் போராடி அந்த வாய்ப்பை கொடுப்பது அவர்களுக்கு பேசுவதற்கே அனுமதிக்கிறல. அப்படியானால் எப்படி உண்மையான நிலைமை மக்களுக்கு தெரியும்? இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ன்றது சபை விதியில் மரபில் இருக்குது. கேட்டால் கடைசியில் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பேசுறதுக்கு எழுந்து நின்றா முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆகவே முற்றிலுமாக ஒரு ஜனநாயக படுகொலை இங்கே சட்டமன்றத்தில் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. நாங்கள் பொறுமையோடு கடைசி வர அவங்க பதிலுரையை கேட்டு அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறதுக்காகத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ந்து இருக்க சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் நாங்கள் இருந்து கேட்கணும். ஆனால் அவங்க எங்களை வெளியேற்றுறதுலே தான் அவங்க திட்டமிட்டு ஆதாரம் இல்லை. ஒரு பேரவைத்தலைவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு நாங்கள் சொல்லணும்னா ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்கன்றாங்க. எதிர்கட்சினா ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசணுமா? ஆளுகிற கட்சினா ஆதாரம் இல்லாமல் எதை வேண்டுமாலும் பேசலாமா? அரிசி கடந்த காலங்களில் எப்படி போடப்பட்டது? இந்தியாவிலேயே விலையில்லாத அரிசி கொடுத்தது அன்னபூரணி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் தான். கிட்டத்தட்ட 2,18,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு. அதே போல் கூட்டுறவு சங்க தேர்தலில் ஒரு சிறு எந்த விதமான மனம் ஆச்சரியமின்றி அனைவரும் பங்கேற்று அந்த தேர்தல் நடத்தி காட்டினாங்க. அந்த 2 அமைச்சர்கள் இன்றைக்கு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக அவையில் வச்சுக்கிட்டே ஆதாரம் இல்லாமல் ஏங்க குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அதெல்லாம் பேச முடியாது, உங்கள் காலத்தில் அனுமதி கொடுத்தீங்களா அப்படின்னு. உங்கள் காலத்தில் எடுத்து படித்து பாருங்கள். எந்த அவை குறிப்பும் படிக்கிறதும் இல்லை. அதை பற்றி கேள்வி கேட்டால் அனுமதி தர்றதில்லை. ஆகவே தான் இந்த ஜனநாயகத்தை தொடர்ந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற தவறிய சட்டப்பேரவை தலைவரிடத்தில் நாங்கள் தொடர்ந்து முறையிட்டோம். அவர் அது காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடலை. எங்களை எப்படியாவது எதிர்கட்சியை வெளியேற்றணும். ஏன்னா அவங்க வானலாவே புகழணும்ல. இந்திரன், சந்திரன், ஞானசம்பந்தர் என்றெல்லாம் முதலமைச்சரை புகழணும் அவர்களுக்கு. நாங்கள் இருந்தோம்னா அவங்களுக்கு தடையாக இருக்கும் போல். அதனால் எங்களை வெளியேற்றுறது தான் அவங்களுடைய சபாநாயகரும் அங்கே இருக்கிறவங்களுடைய அக்கறையாக இருக்கிறத தவிர எதிர்கட்சியை வச்சுட்டு பேசணுன்ற தெம்பு திராணி இன்னும் அவங்களுக்கு ஆளுகிற கட்சி கிடைக்கல. ஆகவே இதை கண்டித்து கொறடா அவர்கள் மற்றும் மூத்த முன்னாள் நம்ம அமைச்சர்கள் அனைவருமே வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இதை சொல்லிடலாமா? நான் சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய மாண்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மிக விளக்கமாக சொன்னார். இன்றைக்கி பொதுச் செயலாளர் பேசுவதும் வெளியே வருவதில்லை. அங்கே சட்டமன்றத்தில் எல்லாமே எடிட் பண்ணிடுறாங்க. எங்கள் கொறடா பேசினாலும் வெளியே வர்றதில்லை. இன்றைக்கி சட்டமன்றத்தில் முறைகேடாக நாங்கள் எவ்வளோ தூரம் செஞ்சாங்க கூட இந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் பொதுச் செயலாளருடைய வேண்டுகோளுக்குனுங்க நீங்கள் இறுதி வரை இருந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு தான் போகணும், இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் எங்கள் தலைவருடைய துணை பொதுச் செயலாளர் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் நத்தம் விஸ்வநாதன் எல்லோரும் இங்கே இருக்கோம். நாங்கள் அங்கே என்ன செஞ்சோம்? ஒரு அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், எங்களுடைய உறுப்பினர் அசோக்குமார் அவர்கள் கேள்வி கேட்குறார். நீங்கள் ஜனநாயகம் பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? கூட்டுறவு தேர்தல் நடந்த 5 ஆண்டுகளுக்கு அவங்க பதவி இருக்குது. ஆனால் அந்த பதவியை நீங்கள் முடியும் முன்னாலேயே ரத்து பண்ணிட்டீங்க. ஆனால் திரும்ப தேர்தல் நடத்த வேண்டிங்க, நீங்கள் தேர்தல் நடத்தலைன்னு சொல்கிறார். இது என்னங்க? அது அவர் சொல்கிறார். அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லணும்? கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் ஒரு தவறான தகவலை சொல்கிறோம். 1 கோடி பேர் போலி உறுப்பினர்கள் சேர்த்தாங்க நாங்கள் தேர்தல் நடத்துறது.
20 லட்சம் பேர் இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். முழுக்க முழுக்க இது தவறு. இன்றைக்கு இருக்கிற கூட்டுறவு அதிகாரிகள் தான் அங்கேயே இருக்காங்க, செயலாளர்கள் தான் மாறுவாங்க. இந்த துறையில் காலங்காலமாக இதில் இருந்து தான் அவங்க ஓய்வு பெற முடியும். அவருடைய வழிகாட்டுதல் அம்மா அவர்கள் முதலாக இந்த தேர்தலை ஜனநாயக முறைப்படி 13 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் கூட்டுறவு தேர்தலை நடத்தாத அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று அம்மா அவர்கள் பணித்து முதலாக தமிழகத்தில் கூட்டுறவு தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் அமைத்து நடத்தப்பட்ட கூட்டுறவு தேர்தல் அம்மாவுடைய ஆட்சியில், அதுக்கடுத்து நான் எடப்பாடியார் ஆட்சியில் தான் தேர்தல் ஆணையம் அமைத்து நடத்தப்பட்டது. இதில் என்ன சரத்து கொடுத்தோம்னா, இவங்க ஓடி மெம்பர்கள்லாம் இவங்களுடைய ஆட்சியில் ஓடி மெம்பர்கள்லாம் வாக்களிக்கலான்னு சொல்லி தேர்தல் நிற்கலான்னு சொல்லி அவங்க அந்த சட்டத்தை தளர்த்திருந்தாங்க. 1958 கூட்டுறவு சட்ட விதி பிரகாரம் என்னன்னா, ஒரு ஓடி மெம்பர் வாக்களிக்கவோ தேர்தலில் நிற்கவோ தகுதி இல்லை, எனவே அவரை தேர்தலில் போட்டியிடவோ வாக்களிக்கவோ உரிமை கொடுக்கக்கூடாது என்று சட்டம் சரியாக சொல்லிடுது. ஆனால் இதற்கு முன்பாக இருந்த இவங்களுடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன செய்கிறார், அவங்களுடைய உறுப்பினர் வரணும் என்பதற்காக அந்த ஓடி மெம்பர்களை விலக்களிக்கிறார். அவர்களும் வாக்களிக்கலாம், தேர்தலில் நிற்கலாம். ஆனால் மாண்பு அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 2013 தேர்தல் நடத்தும் போது ஓடி மெம்பர்கள் யாரும் வாக்களிக்க தகுதியற்றவர்கள், எனவே அந்த விதியை கடைபிடிங்கள். 2வது, யார் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்களோ அவங்க தான் வாக்களிக்கணும்.